Hello everyone, welcome to Mr. G Finance. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஒன் டைம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா கரெக்டான டைமில் ஒரு பல்கான அமௌண்ட்டை ஏதாவது ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லையோ நிஃப்டி 500 இண்டெக்ஸ்லையோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மல் டைம்லேயும் போடலாம். உங்களுக்கு வந்துட்டு அப்போ கிடைக்கிற ரிட்டர்னை விட நல்ல ஒரு 10% கரெக்ஷனான டைமில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 13% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு, ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒன் டைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒன் டைம் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கீழே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிருங்க. ஸோ ஒன்று நீங்கள் நிஃப்டி 50 எடுத்துக்கலாம், இல்லை நிஃப்டி 500 எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை வேறு எதாவது இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம். பேங்க் இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஸோ ஃபார்மாவாக இருக்கட்டும், எனிதிங். ஸோ ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன்னா நிஃப்டி 500 எடுத்துக்கிறேன். ஸோ லாங் டேர்மில் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராடான இண்டெக்ஸு. ஸோ நிஃப்டி 500 நான் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அதில் எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் சர்ச்சில் போயிட்டு நிஃப்டி 500 அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ நான் நிஃப்டி 500ன்னு டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. சரியா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்துடும். ஓகேவா, நிஃப்டி 500 சம்மந்தப்பட்டது. நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% கீழே விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிருக்கனால இதுவும் கீழே விழுந்திருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இதோட NAV ப்ரைஸ் இருக்கும். மினிமம் SIP அமௌண்ட் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். ஸோ ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 500 கம்பெனிஸ் தான். ஏன்னா நிஃப்டி 500னா 500 கம்பெனிஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸிட் லோடு பார்த்திங்கன்னா எக்ஸிட் லோடு எதுவும் இல்லை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.35%. ஓகேவா, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இருக்கும், SIP இருக்கும். ஸோ SIP அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், மாதம் மாதம் கட்டுறது. ஏன்னா பல்கான அமௌண்ட் போட முடியாதவங்க மாதம் மாதம் சம்பளத்துலேருந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க SIP பண்ணிக்கலாம். ஒன் டைம் அப்படிங்கிறது பல்கான அமௌண்ட் வச்சுருக்கவங்க பண்ணுறது. ஸோ ஒன் டைம் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒன் டைமை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் பண்ண போகிறீங்க, 1 lakh 2 lakh 5 lakh. ஸோ அது உங்கள் சாய்ஸ். ஸோ அந்த அமௌண்ட்டை எக்ஸாம்பிளுக்கு அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை இப்போ அனுப்பணும். அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸில் லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். கூகுள் பே, ஃபோன்பே, குரோ UPI, இல்லை நெட் பேங்கிங் வழியாக கூட அந்த பணத்தை அனுப்பிக்கலாம். இந்த பணத்தை அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ்னு போட்டு உங்களுக்கு அந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது ஷோ ஆகுது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி 500 ஈக்குவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேம் இங்கே வந்துடும். வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ்னு உங்களுக்கு வரும். ஆக்டிவேட் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days வந்து டைம் எடுக்கும். ஸோ 2 daysக்கு அப்புறம் நீங்கள் இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து ஆட் ஆகிரும். சரியா, நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அந்த அமௌண்ட் இங்கே வந்து ஆட் ஆகி அந்த ஃபண்டு இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபண்டில் வேணால் ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் பேமெண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். 2 daysல ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணினாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.